முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லதுர்ஃபஉ தரஜத்துஹு ஃபில் ஜன்னah. ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். சுவர்க்கத்திலே பல படித்தரங்கள். அப்ப அந்த படித்தரங்கள் உயர்த்தப்படும். அவன் லோ கிளாஸ்ல இருப்பான், அது அவனுக்கு கூட்டப்படும். அப்போது அவன் கேட்பான், அன்னா லி ஹாதா, எதனால் எனக்கு இந்த அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று கேட்கும் போது அவனுக்கு சொல்லப்படும், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த இஸ்திக்ஃபாரினால் கிடைக்கிற பாக்கியம் என்று சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த உலகத்தில் உண்மையாக ஒரு பெற்றோர் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களிலே மிக பெருமதியான சொத்து சாலிஹான பிள்ளையா. சாலிஹான பிள்ளை கண்டிப்பாக பெற்றோருக்காக துஆ செய்து கொண்டே இருக்கும். உயிரோடு இருக்கும் போதும் துஆ செய்யும், பெற்றோர் மரணித்த பிறகும் துஆ செய்யும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பெற்றோருக்காக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். துஆ கபூலாக கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நிறைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிய வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு செய்கிற மிகப்பெரிய உபகாரம் என்பதை நாம் புரிய வேண்டும். உயிரோடு இருக்கிற பெற்றோராக இருந்தால் அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும்.